இனிதான காலை உற்சாக வணக்கம். இந்த அருமையான நேரத்தில் TSS செல் வழங்குகின்ற இந்த நிகழ்வானது இப்பொழுது பெரிய பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் இந்த எப்ஸ்டீன் ஃபைல். அதை பற்றி நாங்கள் நிச்சயம் பேச வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் எந்த நியூஸை திறந்தாலும் இன்று ட்ரெண்டிங்கான ஒரு நிகழ்வாகவே இந்த நிகழ்வு போய்கொண்டிருக்கிறது. இது ஒரு விழிப்புணர்வூட்டும் நிகழ்வாக இருக்கிறபடியால் நாங்கள் இதை பற்றி சற்று எங்களோட தமிழ் பிள்ளைகளுக்கும் ஒரு ஜாக்கிரதையான விடயங்களை கூறலாம் என்பதற்காக நாங்கள் இதை எடுத்து ஆராய இருக்கின்றோம். இன்றைய இந்த நிகழ்ச்சி ஒரு கருத்து ஆய்வாகவே இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் என்னுடன் இணைந்து தனது கருத்துக்களையும் சொல்வதற்காக பத்மலோஜினி திரு அவர்கள் பிரித்தானிய நாட்டிலிருந்து ஒரு பிரெஞ்சு ஆசிரியராக இருக்கின்றார். நான் நிறைய விடயங்களை அவர் கேட்டிருப்பார், பார்த்திருப்பார். ஆகவே நாங்கள் இருவரும் இதை பற்றி உரையாட இருக்கின்றோம் என்று உங்கள் அனைவரையும் அன்போட இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்துக் கொண்டு இப்பொழுது நாங்கள் செல்ல போறோம். பத்மலோஜினி, இப்ப பெரிய ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த எப்ஸ்டீன் ஃபைல் பற்றி நீங்கள் என்ன அறிந்திருக்கிறீர்கள்? அதை பற்றி பேசுங்கள். முதல் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இது ட்ரெண்டிங் என்று சொல்றதை விட இது எப்பவும் மூடப்பட்டது, இப்ப மீண்டும் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன். அப்ப அந்த திறக்கப்பட்ட கோப்புகள் கிட்டத்தட்ட இந்த உலகத்துல எனக்கு தெரிஞ்ச இப்ப என்னுடைய வயதுக்கு நான் கேள்விப்பட்டது ஒரு உண்மையிலே ஒரு ஆச்சரியம். ஏனென்றா 30 லட்சம் கோப்புகள் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதை படிச்சு முடிக்கிறதுக்கு எத்தனை மாதங்கள் செல்லும். இனி அதோட அந்த கோப்புகள்ல இருக்கிற முக்கிய விடயம் என்னன்னா, இப்ப எல்லாமே இமெயில்ஸ். அப்ப ஒவ்வொரு இமெயிலும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒரு இமெயில்ல இப்ப சாதாரணமா நானும் நீங்களும் கதைக்கிறோம். இப்ப நீங்க கதைக்கிற எனக்கு விளங்குது, நான் கதைக்கிறது உங்களுக்கு விளங்குது, யதார்த்த வார்த்தைகள். ஆனா இதுல இருக்கிறது எல்லாமே கோட் வேர்ட்ஸ். கோட் வேர்ட்ஸ் எப்படின்னு சொன்னா அது அந்தந்த நபர், அதாவது இதுல சம்பந்தப்பட்ட நபருக்கு மட்டுமே அது விளங்கக்கூடிய வேர்ட்கள், சொற்கள். அப்ப அதுல அவர்கள் கதைச்ச அந்த சொற்கள் பாத்தீங்கன்னா பீஸா, இன்றைக்கு இந்த பீஸா ஆர்டர் பண்றேன், இந்த பீஸா நல்லா இருந்துச்சு அப்படின்னா இப்ப நானும் பீஸா ஆர்டர் பண்ணுவேன், நீங்களும் ஆர்டர் பண்ணுவீங்க. நாங்க எப்படி அதை எடுத்துக்கொள்றது? அப்ப அது எவ்வளவு காலம் செல்லுது அந்த இப்படித்தான் கதைக்கப்பட்டது இருக்குமென்றதை கண்டுபிடிக்க. அதுல அவர்கள் பாவிச்ச அத்தனை சொற்களும் பீஸா, பர்கர், ஹாட் சீஸ், இப்படியான வார்த்தைகள்லாம் தான் கூடுதலான பெயர்கள் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப நாங்க போய் அந்த மெட்ட பக்கத்தால வரைக்கும் வாரேன், இது இப்படியான வேர்ட்ஸ் கதைக்கப்பட்டிருக்குது. மற்றது அங்க கூடுதலாக எல்லாமே பெரிய புள்ளிகள். இப்ப சாதாரண ஒருத்தருடைய பேர் கூட வரையில. இப்ப என்ன போல உங்களை போல ஆக்களோட பேர் எல்லாம் வராது. இதுல அது முழுக்க பெரிய இது பெரிய பெரிய பதவி, பணம், அரசியல், அந்த செல்வாக்கான ஆக்கள். அதிலும் பெரிய ட்ரில்லியனர், பில்லியனர், மில்லியனர் கூட லட்சாதிபதி எல்லாம் இல்லை. இங்க லட்சங்களுக்கு மேல கோடி கோடி கோடியான ஆக்கள். இப்ப நேற்று அளவுல ஒரு நியூஸ் பார்த்தேன். நான் நேற்று ராத்திரி 2 விஷயம் கண்டுபிடிக்க 2-3 விஷயங்களுக்கிட்ட பார்த்தேன். அந்த இவர் இருக்கிறாரே இந்த புத்த சமய என்ன சொல்ல டிராமா பேர் வருது இல்ல, அந்த ஒரு புத்த சமயத்தை பரப்புற ஒரு பெரிய ஒரு புத்தர், இல்ல மலேசியாலயோ எங்கேயோ சம்திங் இருக்கிறாரு அந்த பெரியவர், ஒரு மத குருவோட பெயரும் இன்றைக்கு வந்திருக்கு. அவரும் போயிருக்கிறாரு, தலதாயோ சம்திங். அவரும் அதுல இவரோட போயிருக்காரு, தலைலாமாயா. அவரும் அதுல ஒரு ஆள் வந்திருக்கு. மற்றது அந்த பீச்சுக்கு கீழே ஒரு பெரிய சுரங்க பாதை ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த சுரங்க பாதையில இந்த செத்த பிள்ளைகளை கொண்டு போய் போட்டிருக்கலாமா, அல்லது மீன்களுக்கு அதை இரையாக்கப்பட்ட ஏதோ சம்திங், அதுக்கும் இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 38,000 கோப்புகள் எங்களோட உலகத்தை ஆள்ற பெரிய அதிபரிட மேல இருக்குது. அப்ப இது கண்டுபிடிச்சாங்க அந்த கோட்டை இப்படி பாவிச்சதுல இருந்து அப்படியே கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மெயில்கள் அவங்க மெயில தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த மெயில் யார்கிட்ட இருந்து போயிருக்கு, அந்த மெயில்ஸ வச்சு என்னது எல்லா மெயிலையும் ஒரே பீஸா, ஒரே சீஸ், இத்தனை மணிக்கு லேண்ட், இத்தனை மணிக்கு அந்த கோட் வேர்ட் மாதிரி. அப்ப அதை வச்சுதான் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்ப இது கண்டுபிடிச்சதை விட இப்ப அந்த கோப்புகள் பாத்தீங்கன்னா அரைவாசி அந்த பேர்கள் எல்லாம்
அடிபட்டு அழிக்கப்பட்டிருக்கு. அழிக்கன்னா அழிக்கப்பட்டு அந்த பிளாக்ல போட்டிருக்கிறாங்க. ஓமாம் பிளரே கருப்பால பண்ணி கீறி இருக்கு. இருக்கு. பிளரே பண்ணிட்டினா ஆக்களின் ஃபேஸ் எல்லாமே பிளரே பண்ணிருக்கான். அதுல வந்து 1000க்கு மேற்பட்டது என்றது ஒரு கதை. பட் என்னன்னு சொல்ற கேஸ் கொடுத்த ஆக்கள் அதுல பாதிக்கப்பட்ட ஆக்கள்னா ஒரு 43 பேரு கிட்டதான் பெண்கள். இப்ப இதுல இருந்து நாங்கள் என்ன இது தான் இதுல இருக்கிற இப்போது வந்த இது. ஆனா அதே நேரம் டெஸ்டின் ஜெரஃபியன் அவருடைய அந்த காதலி இன்றையும் ஜெயில தான் இருக்கிறார். அவ ஜெயில தான் இருக்கிறா. ஆனா அவ ஒரு அதிபர் நல்லவர் என்று சொல்றபடியால இன்றைக்கும் அவ இருக்கக்கூடியதாக இருக்குது. தடுத்தவரி ஒரு மாறான ஒரு கருத்து வரைக்குள்ள அவட நிலவரங்களும் தெரியாது. இதுல வந்து இவர் நல்லவர் அவர் கெட்டவர் என்ற ஒரு கதையும் இல்ல. எல்லாருமே ஒரு சுலபமான ஒரு வழியை இந்த பாலியல் துஷ்பிரயோகம் தானே. அதை ஒரு பக்கம் பார்த்தா இளம் பிள்ளைகளை கொண்டு வந்து இப்படி இளைய தலைமுறை இதுல எல்லாரும் நக்கினம் பெண்கள் தான். ஆனா இப்ப சிலது வந்திருக்கு ஆண்களும் வந்திருக்குது. ஆமா இளைய தலைமுறை ஆண்கள் அது கேட்குள்ளேயே அப்ப பெண்கள் அங்க போயிருக்கணும். வயோதிப பெண்கள் அங்க போயிருக்கணுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஆனா இவர் வந்து எப்படி கொடுக்குறாண்டாலாம் இந்த பெண்களை அந்த அமெரிக்க வீதிகள்ல விட்டு விடுறதாம். நீ போய் 3 பேரை 2 பேரை கூட்டிக் கொண்டு வா இப்படி இது சொல்லி இவளா காசு சொல்லி அதுக்கு பேர் மசாஜுக்குன்னு தான் அங்க பெண்கள் அழைக்கப்பட்டது. ஓகே அப்படி சொல்லி கொண்டு வந்தா அப்ப அது நம்பிக்கொண்டு காசும் இவ்வளவு தருவினம்ண்டு ஏமாந்து வந்ததுகள் இதுக்கே அடப்பட்டு கிடக்க வேண்டிய சூழல் வந்துட்டது. பிறகு அதற்கு போதைதான். அதுல நான் சிலது அந்த நியூஸ்கள்ல பார்த்ததுதான் அந்த ஓடி பிடிச்செல்லாம் விளையாடுறார். ஓடி பிடிச்சு விளையாடி அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகளுக்கு செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணின மாதிரி அந்த டார்ச்சர் பண்ணி ஒரு அபியூஸ் நடக்கண்டா இவர்கள் வந்து ஒரு மிருகங்களுக்கு சமனானவர்கள் இல்லையா? அதே நேரம் போதை கொடுத்தாதான் அந்த பிள்ளையை மடக்கலாம் என்ற ஒரு இதுவும். ஆனா போதையில செய்தது மாதிரி ஒண்ணும் தெரியல இதுல இருக்கிறதெல்லாம் போதை. அது ஒரு பக்கம். அதுல வந்து நாங்க குரூப்பா இப்ப சொல்றதானே இப்ப பீஸாண்டா ஒரு ஆள் சொல்லும் எனக்கு வெஜிடபிள் பீஸா வேணும் சிக்கன் பீஸா வேணும் என்று நாங்க ஆர்டர் பண்றோம் தானே. எங்களுக்கு இன்னென்ன ஃபிஷ் இல்ல அது என்ன ஆர்டர் பண்ணும். அதே மாதிரி இதுலயும் இருக்குது கேட்டகரி. இந்த பெண்கள் நான் வெருட்டி பிடிப்பேன் கொண்டு பிடிப்பேன் போதையை கொடுத்து செய்வேன் அப்படி அந்த ஒரு. அப்ப இவர்கள் வந்து தங்களோட பணத்தையும் பதவியையும் வைத்து இந்த பெண்களை பாழாக்கி இருக்கிறார்கள். அது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். என்னன்னா இந்த எப்படி சொல்ற 3-4 வயசு பிள்ளைகளை வேக வச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஐயோ அதுதான் பெரிய ஒரு அது எப்படி படத்தோட எப்படி அந்த கோழியை கொண்டு வந்து வேகி அந்த நடுவுக்கு நாங்கள் அந்த கிறிஸ்துமஸுக்கு எல்லாம் சாப்பிடுவோமே அந்த வான்கோழியை வச்சு என்ன சொல்றது அந்த அத மாதிரி இந்த பிள்ளைகளை வச்சு அத சீஸ் என்று சொல்லி சாப்பிட்டு இருக்கிறார்கள். இந்த சீஸ் நல்லா இருக்கு இந்த சீஸ் நல்லா இவ்வளவு கேடு கெட்டது மற்றது ஒரு இரக்கம் இல்லாமல் அந்த குழந்தை பிள்ளைகளை அது இந்த இளம் பிள்ளைகளை கொண்டு வந்து இந்த பாலியல் வன்முறையை உட்படுத்தின நிகழ்வை பார்க்க அவைகள் இந்த கைகள் கால்கள் அசைக்க முடியாத வழி எல்லாம் ஒட்டி அப்படி எல்லாம் செய்திருக்கிற ஒரு நிலையை. அதை விட அந்த நாங்க முந்தி இலங்கையில நாங்க படிச்சிருப்போம். சூரியனுடைய அந்த ஒளிப்பட்டு ஒரு கண்ணாடியில தெரிச்சு அந்த படுகிற இடம் வந்து ரொம்ப ஒரு எரிவூட்டி விறுவிறுந்தானே அப்படியான ஒரு விடயத்தை பெண்ணை நிர்வாணமாக்கி செய்திருக்கிறார். அதை செய்து அதை சந்தோஷப்பட்டிருக்கணும். அந்த பெண் கத்துற அந்த அதுவும் ஒரு வீடியோ இப்ப வந்திருக்குது. அதை என்ஜாய் பண்ணி பார்த்து கொண்டு இருந்திருப்பேன். அப்ப இவ மிருகங்கள் தானே. அப்ப இதோட கையில ஒரு அதிகாரம் இருக்குண்டா அவர்கள் எங்கடையும் அப்படித்தானே செய்ய தனிப்ப. இப்ப பெண்கள் ஆண்கள் என்று பார்க்க வேண்டாம் மனிதர்கள் என்றே பார்க்க தெரியாத ஒரு 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 ஆளும் ஆட்சி உள்ளவர்கள் தான் இவர்கள். எங்களுக்கு இவர்களை பற்றி இது இல்லைன்னா பிரபஞ்சம் வந்து ஒன்று வச்சு கொண்டிருக்கும். நீ செய்யற வரைக்கும் ராஜா ஒரு பாட்டு தானே ஆடு ஆடி முடிஞ்சவின் நானே உனக்கு தாரன் பாடுறான்ற மாதிரி ஒரு பாட்டு வாழ்க்கை நிலைச்சு இல்ல. அது ஏன்னா எத்தனை பேற்ற கத்தின தியாகங்கள் எத்தனை பேற்ற உயிர்களா ஒரு என்னன்னு சொல்றது அவலஜாவா இருக்கீங்க. ஆனா ஒருக்கா கொடுத்தாலும் அந்த நல்ல பிள்ளைகளை வச்சிருக்கிறா அவையன்ற ஏற்பாடுல கண்ணை பார்த்து கதைக்க கூடாது. அவற்றை கண்ணை பார்த்து கதைக்க கூடாது. கீழே பார்த்து கதைக்கணும். பெரிய சட்டங்கள் எல்லாம் போட்டு. ஆமா பெரிய அஜாரகம்.
ஆமா உம் அப்படி வச்சிருந்தபடியா அந்த பிள்ளைகள் எதிர்த்து கதைக்கிறையில ஒரு ஆள் போனா சில நேரம் மீண்டும் வர முடியாத ஒரு சூழல் அந்த பிள்ளைகளுக்கு அமைஞ்சு விடுவதும் உண்டு. yeah. பாக்க இப்படி இவ்வளவு காலம் இருந்திருக்கிறவன பிடிக்க முடியாம இந்த இப்படி ஒரு தீவு இருக்குது அதை இல்ல அது கண்டுபிடிக்க முடியல. பிடிச்சிட்டு செல்வாக்குல விடப்பட்டது. விடப்பட்டது என்ன ஒரு மற்றது காலம். அவர் அந்த ஜெயிலுக்குள்ள கூட அவர் போய் விடிய எல்லா வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து இரவு தானே அவருக்கு ஜெயில். அது என்ன ஜெயில்? இப்ப எங்களுக்கு அப்படி சரிமீனம்மா எல்லாரையும் அப்படி செய்யலாமே. கொஞ்சம் ஜெயில் எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு நீங்க போட்டு வாங்க ராஜாக்கள் இரவு வந்து நித்திர கொள்ளுங்க ஒரு சத்திரம் மாதிரி. இவருக்கு அந்த ஃபெசிலிட்டி இவ்வளவுக்கும் இவர் ஒன்றும் பெரிய அரச குடும்பமோ பெரிய அப்படி எதுவுமே இல்லாத ஒரு சாமானியன் இல்லையா? அதுதான் இங்க உள்ள பிரச்சனை. இவர் ஒரு சாமானியன், இவர் வந்து ஒரு சாமானியன். அப்ப நான் இதுல வேற விதமா யோசிச்சு பாக்குறேன்னா இவர் பல பெண்களால ஏமாற்றப்பட்டாரோ, ஏமாற்றப்பட்டதாலதான் இந்த பெண்களை பழி வாங்கணும் என்றதுக்காக இப்படி ஒரு செயல்ல ஈடுபட்டாரோ என்றதுன்னா ஒரு அப்படி அது ஒரு சைக்கோத்தனம் தானே. அது அப்படி ஒரு சைக்கோ இருக்கிறாங்க தானே இந்த உலகத்துல. இப்ப யாராவது ஏமாற்றப்பட்டா பொறு நான் செய்து காட்டுறேன்னு எல்லாரையும் அப்படி நினைக்கிறது. பட் அப்படி எல்லாரும் இருக்க முடியாது இல்லையா? ஏமாற்றப்பட்ட இப்ப ஒரு ஆள் ஏமாத்துறாருண்டா அவரை போய் நீ செய், அதுதான் உனக்கு இது. அதை விட்டு அவர்கிட்ட அந்த இனம் அந்த பெண் இனத்தையே கேவலப்படுத்துறது ஒரு நல்லதில்லை, நல்ல செயல். அதனால இனி வரும் காலத்துல பிள்ளைகள் எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க வேணும்ன்றதை எங்களுக்கு சொல்லி வைக்குது. அதாவது புலம்பெயர்ந்த சூழலிலும் ரோட்டில போற பிள்ளைகள், படிக்க போறதுகள், பல்கலைக்கழகம் போற பிள்ளைகள் எல்லாம் இனி ஒரு கவனமாக இருக்க வேண்டிய சூழல் வரும். இப்ப இவர் இறந்துட்டார், இவற்றை இப்ப எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டாச்சு. இதே செயலை இன்னொருதனும் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகலாம். நிச்சயமாக. அதே நேரம் இப்ப நாங்க நினைக்கிறோம் பட்டம் எடுத்துட்டோம், பதவி எடுத்துட்டோம், எங்களுக்கு நல்ல செல்வா, இப்ப உங்களையும் கொண்டு போய் இப்படி ஒரு விஷயத்துக்குள்ள விழுத்த போறாங்கன்றதையும் கவனமா இருக்கணும். அந்த மில்லியனர் இப்ப அவைக்கும் சேர்த்துதான் நாங்க கதைக்கிறோம். இப்ப இப்படி வீடியோ வரைக்குள்ள உங்களோட மானம் மாதிரி உங்களோட சேர்த்து வச்ச சொத்தும் போயிடும். பிள்ளை கூட மதிக்காது. இப்ப பிறக்கிற எல்லா பிள்ளையுமே அம்மா அப்பா கூட சேர்ந்து வர போறது இல்ல. ஒரு குடும்பத்துல எல்லா பிள்ளையும் அப்படி வராது. ஏன்னா சொல்லு இப்ப எங்கட எந்த கதை எடுத்துக்கலாம் இதுக்கு நல்ல தகுதண்டா இரணி என்ற கதை இருக்கலாம். பிரகலாதன் வந்து ஒரு பக்தன், இரணியன் எதிரானவன். அப்படி அப்ப ஒரு பெரிய ராஜ குடும்பம் இல்லையா? ஒரு இரணியனோ பெரிய ஒரு ராஜா. அந்த ராஜாக்கு பிறந்த பிள்ளை ஒரு பக்தன், அதுக்கும் கிருஷ்ணட்ட பக்தன் வந்து நரசிம்ம அவதாரம். அப்ப அத கூட நாங்க இதுக்குள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அப்ப அதே நேரம் நாங்க என்ன விழிப்புணர்வுல நான் சொல்ல கூட விரும்புறேன்டா, பெண்கள் வந்து இன்னைக்கு இவ்வளவுதான் படிச்சிருக்கிறீங்க எல்லாரும் படிச்சிருக்கிறீங்க. ஆனா படிச்சாலும் ஒரு சின்ன அற்ப ஆசைன்னு சொல்லுவாங்க, அற்ப ஆசை கோடி தரித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ என்ன நினைக்கிறோம்டா அந்த நாகரீகமாக, இப்ப நானும் நாகரீகமா தான் வந்திருக்கிறேன், இதுக்காக இன்னும் அள்ளி பூசி எல்லாம் நான் வரையலாது. ஏன்னா என்னுடைய நேச்சரோட ஒரு சின்ன டச்சம், அதுதான் அழகு. அது வந்து என்னுடைய அழகை இன்னும் கூட காட்டுறது. அதை விட்டு எல்லாமே பூசி போட்டு கழுவி விடைக்க டப்பா மாதிரி இருக்கு முகம். அந்த அப்படி ஒரு ஆசைப்படுறது பெண்கள்லாம் இப்படியான விடயங்களுக்குள்ள போய் விழுகுறீங்க. அதுக்கு ஈழத்தமிழர்கள் மற்றும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது, எல்லாருமே விழவணும். அப்ப நாங்கள்லாம் அதை கொஞ்சம் கவனம் எடுக்கணும். அரைக்குறை ஆடைகள் கொண்டு போய் உங்களை இப்படியான கேடுகட்ட விடயங்களுக்குள்ள விடும். அதுக்காக போத்து மூடினவன் செய்ய மாட்ட வேண்டியில அவையும் தான் செய்ய போயிட்டோம். ஆனா அந்த ஒரு கொஞ்சம் ஆசை என்ன அந்த ஒரு இது இருந்துச்சுண்டா கொண்டு போய் எங்களை விழுத்தி போடும். அந்த அற்ப ஆசை எதில இருக்கிறதுன்றதை பெற்றோர்கள் பிள்ளையின் வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களுக்கு பெற்றோர்கள் நிச்சயம் உதவ வேணும். ஆனால் அந்த பிள்ளை இப்ப இங்க வந்து அந்த அன்பு தான் மிக முக்கியமான ஒன்று. அந்த அன்பு எங்க குறைக்கப்படுதோ அங்க தேடப்படுற அந்த அன்பை தேடி போய்க்குள்ளதான் அந்த பிள்ளை இப்படி ஒரு போன மாதிரி தெரியல. என்னடா இங்க வந்து முக்காவாசி பேர் போனது பசி, பஞ்சம், வறுமையில போயிருக்கிறோம். மற்றது பலரால சீரழிக்கப்பட்ட பெண்கள் அப்படியான ஆட்களும் போயிருக்கிறான். வீட்டிலேயே அப்பா அபியூஸ் பண்ணின கேர்ள்ஸ் அப்படியான ஆட்கள். ஆமா, அது தென் அமெரிக்க நாடுகள்ல வறுமைப்பட்ட நாடுகள் நிறைய இருக்குத்தானே. அங்கால மெக்சிகோ, அங்கால சின்ன சின்ன நாடுகள் இருக்கல்லோ, அதுகள்ல வந்து அந்த மக்கள் வறுமைப்பட்ட மக்கள் அந்த
தங்களுக்கு இப்படியான ஒரு நிறைய காசு கிடைக்கும் என்று ஒரு ஏமாத்து வித்தையில தான் கொண்டு வர்றது. அப்ப அந்த பிள்ளைகள் அப்படி தங்களுக்கு கிடைக்கும் அது என்னன்னா அந்த மசாஜ் ஓகே மசாஜ் இவ்வளவு காசு தருவினா நீ மசாஜுக்கு வாரியானதான் கூட்டி கூட்டி கொண்டு போகப்பட்டிருக்கு. அப்ப அதுகளுக்கும் தெரியாது, அதுகள் ஒரு வியாபாரம். சரி எங்களுக்கு காசு தானே, அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், நிறைய சமுதாயம் அப்படி எல்லாம் சிந்திக்கிறவை எல்லாம் இருக்கிறோம் தானே. அப்ப நாங்கள் அதை தப்பாயும் எடுத்துக்கொள்ள முடியாது. பட் இனி வரும் இப்பத்தே ஜெனரேஷன் நினைக்கிறாங்க என்னன்னா நாங்க கெட்டிக்காரர், நாங்க நல்லா எங்களை எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு பலர் நினைக்கிறீங்க. ஆனா அது நினைக்காதீங்க. ஏன்னா மனம் ஒரு குரங்கு, மனம் ஒரு குரங்கு, மாயையில விழுகிறது மனிதண்ட இயல்பு இல்லையா? அப்ப அந்த இயல்புல போய் விழாமல் நாங்க வாழணும்ன்றது. மற்றது என்னன்னா இந்த எப்படி சொல்றது, இந்த இந்த இவர் ஒரு எடுத்துக்காட்டுல இதுக்கு மேல் பலர் இருந்திருக்கலாம், எங்களுக்கு தெரியாம ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வந்து உடனே தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இது ஒரு விழிப்புணர்வு. ஆனா அதே நேரம் ஒரு 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 அரசன் எப்படி இருக்கணும் என்றதுக்கும் நாங்க ஒரு அரசன் என்று சொல்றதை விட இப்ப இன்னைக்கு அதிபர் என்று சொல்றோம். அன்றைக்கு அரசன் இன்று அதிபர். இவர்கள் எல்லாம் எப்படி இருக்கணும் வேண்டா, அந்த ஒரு நாங்க படிக்க காலத்துல கண்ணகி போய் சிலம்ப தூக்கி எறிஞ்ச உடனேயே பாண்டிய மன்னனுக்கு மாரடைப்புல சாகுற, ஐயோ என் கணவன் போயிட்டானே என்று என்ன பேர் அவக்கு வைஃபும் சேர்ந்து கோதக பெருமாள் இல்ல அது வந்து அந்த அறம் தவறி விட்டேனே என்று அங்க உடனடியாக இறக்குறாங்க. அது போல இந்த ஒரு சம்பவம் என்ன நடந்து தெரியுமா? இந்த உலகத்தை ஆள்ற ஒரு பெரிய ராஜா, அவர்கிட்ட நிறைய பவுண்டேஷன் எல்லாம் இங்க இருக்குது. அந்த ராஜாட மனுஷி சொல்லி இருக்கிறா, நான் இவரு டிவோர்ஸ் எடுத்ததே காரணம் கூட இவர்கிட்ட இந்த பழக்கத்தாலே வந்து. அப்ப அப்படிப்பட்ட மனைவி எங்க, எங்களுடைய பாண்டிய மன்னன் எங்க என்று சொல்லும் பொழுது உண்மையிலேயே அந்த பாண்டிய மன்னனை நான் இன்றைக்கு பெருமைப்படுறேன். அப்படி இனி வரப்போற சமுதாயம் இருக்கணும் என்றதும் இங்க நாங்கள் கேட்டுக்கொள்றோம். ஆமாம், இதிலேயே ஔவையாரும் அழகாக மூதுரையிலேயே சொல்றார், மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கில் பாக்கில் மன்னனில் கற்றோன் சிறப்புடையவன் மன்னருக்கு தன் தேசம் எல்லாம் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்றதுல சொல்லிக்க அந்த அரசனும் அந்த நாட்டை காக்க வேண்டும், அவனும் படிச்சு நன்றாக இருக்க வேண்டும் என்பதையும் அதுல சொல்றார். அப்படி ஒரு நாட்டை காக்குற அதிபர்மார், நாட்டை காக்கிற ஜனாதிபதிகள் அவியல் எல்லாம் எப்படி நடக்க வேணும் என்பதையும் எங்களுக்கு சொல்லி தருகிறது இந்த அறம். ஆனவடியால் அப்படியானவர்கள் பெரிய புள்ளிகள் எல்லாம் இதுல ஈடுபட்டு இருக்கிறார்கள். மன்னர் காலத்துல பாத்தீங்கன்னா மானம் ஒரு பெரிய பிரச்சனை. மானம் பட் அது அவமானப்பட்டோன்னா ஐயோ அது உயிருக்கு சமமான உயிர் போற மாதிரி. அடுத்தது பாத்தீங்கன்னா தவறு செய்ய அந்த பதவியில இருக்க அந்த தவறுக்குரிய தண்டனை கொடுக்கப்படும். இன்றைக்கு பாத்தீங்கன்னா அது மாறி பதவி என்றா எங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், அது என்ன பாதுகாக்குது, பதவி என்ன பாதுகாக்கும், பணம் வந்து நான் எவ்வளவு பாவம் செய்தாலும் அந்த பாவத்துக்கு பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா சரி ஓகே நான் கெடுத்துதான் கொண்டு போ, அப்படி காசை தூக்கி இந்த படங்கள்ல வரமா காசை தூக்கி எறிஞ்சிட்டு போறேன். அதே மாதிரி அவமானம் ஒரு பெரிய விஷயம், அதோட ட்ரெண்டிங் மாதிரி. இப்ப அவமானப்பட்டா அது ட்ரெண்டிங். இன்றைக்கு ஒரு காலத்துல வள்ளுவரும் சொல்றாரு, அந்த மானம் கவரிமான் ஒரு அதிண்ட மயிரில ஒன்று விழுந்தால் கூட அது உயிர் வாழ முடியாது. அப்படி அந்த மானத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த மிருகங்களையே எங்களுக்கு சாட்சியலாக இருக்கின்றது. அப்படி இருக்க இந்த மனிதன் மட்டும் அது குரங்கு போல மனம் தாவி தாவி இருந்தாலும் சில நேரம் அந்த ஒழுக்கம் என்றது என்னத்துக்கு முக்கியம், ஒழுக்கம் அந்த உயர்வு தரக்கூடிய ஒன்று, ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அப்படி பார்க்க நாங்கள் அந்த நல்ல ஒழுக்கம் தான் ஒரு மனுஷனுக்கு சிறந்தது. அதனால சில விடயங்களை நாங்கள் கட்டுப்படுத்தி கொண்டு வாழ வேண்டிய தேவையும் இருக்கிறது. அதுக்காக மானத்தை காத்துல பறக்க விட்டுட்டு அது எண்டைக்கு போனாலும் அந்த பேர்கள் இதுகள் எல்லாம் நிலைச்சு நிற்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆகவே நாங்க இந்த விடயம் உண்மையிலேயே மிக மகிழ்ச்சிக்குரியது. நாங்கள் இப்படி இருக்கிறார்கள் உலகத்தில் என்றதை நினைக்க வேண்டும். அந்த இளம் பிள்ளைகள் மிக கவனமாக அதாவது கவனமாக கத்தி மேல் நாங்கள் நடக்க வேண்டிய தேவை இன்றைய காலகட்டங்களில் இருக்கிறது. ஆகவே எங்களை நாங்களே பாதுகாக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அதனால் இந்த இப்படியான விழிப்புணர்வுகளுக்குள்ள பெண்கள் சறுக்கி விழாமல் நன்றாக வாழ வேணும் என்றதுதான் எங்களுடைய வறுமையை காட்டி ஏமாற்றத்துக்கு பலர் இருப்பார்கள். உங்களோட ஏமாற்றங்களை வச்சு உங்களை ஏமாத்த ஒரு சிலர் ஏமாந்து போவின காதல்ல அந்த தோல்விகளை வச்சும் ஒருத்தர் ஏமாற்றத்துக்கு இருப்பாங்க. ஆனபடியால இந்த ஏமாற்றங்களையும் வறுமையையும் ஒரு காரணமா எடுக்காமல் நீங்க எல்லாம் இன்றைய நவீன பெண்கள் அரைகுறை ஆடை உங்களுக்கு
எந்த வாழ்க்கையும் தரப்போறது இல்ல. அதே மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை தேடுங்க, நல்லா சிந்தியுங்க, திறனோட வாழுங்க என்றதுதான் இந்த ஒரு கோப்புல இருந்து நாங்க உங்களுக்கு கோப் தாரோம், நம்பிக்கை நிச்சயம் நிச்சயம். இது ஒரு விழிப்புணர்வு ஊட்டுன்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறபடியா நிச்சயம் பெண்கள் இல்ல, ஆண்களும் பெண்களும் விழிப்படைய வேண்டிய தேவை இருக்கிறது. சறுக்கித்தன்னும் இதுகளுக்குள் விழாமல், சகதிகளுக்குள் விழாமல் நீங்கள் தன்கையே தனக்கு உதவி என்று கற்று நல்ல உயர்ந்து நல்ல ஒழுக்கமாக வாழ பழகுங்கள். அதுதான் எங்களுக்கு பெற்றோர்களுக்கும் பெருமை, மற்றோருக்கும் பெருமை, சான்றோருக்கும் பெருமை. அதனால எங்களுடைய அந்த நாங்கள் ஒரு தமிழர் என்ற ஒரு இனம் அடையாளத்தையும் காக்க வேண்டும் என்றால் அது ஒழுக்கம் சார்ந்த விடயத்தில நிறைய தங்கி இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அப்படி வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.